أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته பேரன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமியன் பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் தொடர்ந்து 4 அமர்வுகள் மூலமாக ரிசுக்கை பெறுவதற்கான வழிகள், ரிசுக்கில் பரக்கத் ஏற்படுவதற்கான வழிகள் என்ற தலைப்பின் கீழே மாஷா அல்லாஹ் 10 விஷயங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அந்த 10 விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரிசுக்கை விசாலமானதாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்பதை பற்றியான செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அந்த 10 விஷயத்தை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பட்டியலிட்டுட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போக போகிறோம். முதலாவது, தக்வா மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிசுக்கை வாக்களிக்கிறான். முதல் விஷயம் தக்வா. இரண்டாவது விஷயம், அதிகமாக இஸ்திக்ஃபார்களும் தௌபாவும் செய்வதன் மூலமாக நமக்கு ரிசுக்குகள் அதிகரிக்கப்படுகிறது. மூன்றாவதாக, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதால் ரிசுக்கு நமக்கு உண்டு உறுதி என்று தவக்குல் வைப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கான ரிசுக்கை அதிகப்படுத்துவதான வாக்குறுதிகளை பார்த்தோம். நான்காவதாக, உறவு பந்தத்தை சேர்ந்து வாழுதல். உறவு பந்தத்தை சேர்ந்து வாழுவதன் மூலமாக மாஷா அல்லாஹ் ரிசுக்கை அதிகப்படுத்தி தருகிறான். ஐந்தாவதாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மை நாடி செலவு செய்தால், தர்மங்கள் செய்தால், அதன் மூலமாக கிவ் அண்ட் டேக் பாலிசி என்ற அடிப்படையில் திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ரிசுக்கை அதிகப்படுத்தி தருகிறான். ஐந்தாவதாக. ஆறாவதாக, ஹஜ் உம்ராக்களை அதிகம் செய்வதன் மூலமாகவும் மாஷா அல்லாஹ் ரிசுக்கில் பொருளாதாரத்தில் பரக்கத் என்பது ஏற்படுகிறது. ஏழாவதாக, சென்ற வாரத்திலிருந்து பார்த்த விஷயங்கள். ஏழாவதாக, நிக்காஹ் செய்யக்கூடியவர் நிக்காஹ்வின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பொருளாதாரத்தை ரிசுக்கை எதிர்பார்த்தால் அதன் மூலமாக மாஷா அல்லாஹ் ரிசுக்கில் பரக்கத் ஏற்படுகிறது. எட்டாவதாக, இபாதத்துக்காக நம்மளுடைய ஓய்வான நேரங்களை அதிகம் நாம் ஒதுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் காரணத்தினாலும் நமக்கான ரிசுக்கை அதிகமாக ஒதுக்குகிறான், அதிகப்படுத்துகிறான் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. எட்டாவது. அடுத்து 9வதாக, தர்க்குல் மஆசி வ ஸுனூப். பாவங்களை விட்டுவிடுவதின் காரணத்தினால், அதிகமாக பாவத்தில் ஈடுபடாமல் பாவங்களை விட்டு விலகியிருப்பதால் அல்லாஹ் ரிசுக்கை அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை நாம் பார்த்தோம். கடைசியாக 10வதாக, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரிசுக்குக்காக நாம் நன்றி செலுத்தி ஷாக்கிரீன்களாக ஷுக்குர் செய்தால் அல்லாஹ் ஷுக்குரின் காரணத்தால் நமக்கான ரிசுக்கை அதிகப்படுத்துகிறான் என்பதை பார்த்தோம். இந்த 10 செயல்கள் மூலமாக மாஷா அல்லாஹ் நமக்கான ரிசுக்கை, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறான் என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக 4 அமர்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட செய்திகள் விரிவாக பார்த்தோம். அது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய செய்திகள், ஹதீஸுடைய செய்திகள், சஹாபாக்களுடைய செய்திகள் என்று மாஷா அல்லாஹ் விரிவாக பார்த்தோம். இந்த 10 முயற்சியின் காரணத்தினால், இந்த 10 செயல்களின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு மாஷா அல்லாஹ் நமக்கு விசாலமானதாக, அது தாராளமானதாக நமக்கு வழங்கப்படும். இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் ரிசுக்கை எதிர்பார்க்க முடியும் என்று பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதைத் தொடர்ந்து அடுத்து இதே போன்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை அல்ஹம்துலில்லாஹ் நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட நாம் சற்று அதிகமான அக்கறை, கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் தொழுகையில் உள்ளச்சம். அல் ஹுஷூ ஃபி ஸலாஹ். தொழுகையில் உள்ளச்சம் என்பது ஒரு அம்சம், ஒரு விஷயம். இது பற்றியான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு
தொழுகையாளியாக நம்மளிடத்தில் கூட பெரும்பாலும் இருப்பதில்லை. இது உண்மை. எல்லாருமே ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இதை நாம் குர்ஆனின் வசனங்கள் ஒளியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் ஒளியில் இதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்குவோம், ஆமாம், தொழுகையில் உள்ளச்சம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது இவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அதை நம்ம கவனிச்சிக்கவே இல்லையே, அதை நம்ம இது வரைக்கும் சிந்திக்கவே இல்லையே அதை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். தொழுகையில் உள்ளச்சம் என்பது அவ்வளோ முக்கியமான ஒன்று. பாருங்கள், தொழுகையில் உள்ளச்சம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சொல்கிறதாக இருந்தால், தொழுகையில் உள்ளச்சம் அப்படின்னு சொன்னால், தொழும் பொழுது அல்லாஹ்வுக்காக இந்த தொழுகையை நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோட, அல்ல நம்ம அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி ரசூலா கற்று தந்தாங்கல்ல, சாய்புத் அல்லாஹ கன்னக தரா ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீங்கள் அப்படியே அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு தொழுகணும். இதுக்கு பேர் இஹ்சான் என்று சொல்லப்படும். இப்போ அல்லாஹ்வை நம்ம பார்க்குற மாதிரி நினச்சிட்டு தொழுகிறது கவனமான தொழுகை. அல்லாவே நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் முன்னாடி ருக்கு செஞ்சிட்டோம், அல்லாஹ் முன்னாடி சஜ்தா செஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு சாமானியமாக எல்லார்ட்டையும் கிடைக்காது. எத்தனை பேர் இஷா தொழுதோம், எத்தனை பேர் இந்த உணர்வோடு தொழுதோம் சொல்லுங்கள். நம்மில் யார் யார் நான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு, அல்லது ரசூலா இரண்டாம் நிலைன்றாங்க, செகண்டரி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் என்ன பார்க்குறான். நம்மளுடைய இஷாவுடைய இந்த முதல் ரக்காயத்திலும், இரண்டாம், மூன்றாம், நான்காவது ரக்காயத்திலும் நம்மளுடைய அதற்கு பிறகு சுன்னத் தொழுதுருப்போம், வித்ரு தொழுதுருப்போம், 7 ரக்காயத், 5 ரக்காயத், 4 ரக்காயத்து வரைக்கும் தொழுதுருக்குறோமே. இதில் நான் அல்லாஹ்வை பார்க்குறேன் அல்லது அல்லாஹ் என்ன பார்க்குறான் அப்படிங்கிற உணர்வு எத்தனை பேர் கொண்டு வந்தோம்? கை தூக்க சொன்னால் எத்தனை பேர்னால முழுமையாக கை தூக்கி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு பேர் தான் ஹுஷு. அல்லாஹ் நான் பார்க்குறேன், இல்லை அல்லாஹ் என்ன பார்க்குறேன், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன், அந்த சிந்தனையோட தொழுகை தான் அப்படிங்கிற முழு கவனத்தோடு நிற்கிறது. இதுக்கு பேர் ஹுஷு. தொழுகைங்கிறத ஆரம்பித்தா தக்பீர் கட்டினா சலாம் வரைக்கும் தன்னால் தொழுகை நடந்துடும். அது தன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக தொழுகைங்கிறத நம்ம தக்பீர் கட்டி இமாம் குர்ஆன் ஓதுனா கேட்டுட்ருப்போம், ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக தான் இருப்போம். பட் மென்டலி எங்கே இருக்கிறோம், சிந்தனையால் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத விஷயம். அப்போ ஃபிசிக்கலி இருக்கிறோம், முதல் ரக்காயத்துலேயும் இருக்கிறோம், எந்திரிச்செலாம் யாரும் ஓடிரல, சஜ்தாக்கு அப்புறம் யாரும் எந்திரிச்சு 2ஆம் ரக்காயத் தொழுவாமலாம் ஓடிரல. இது என்ன 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ரக்காயத்துக்குன்னு சொல்லி யாரும் ஓடிரல. 4 ரக்காயத்துக்கும் பொறுமையாக இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் இருந்தோம். உணர்வாலும் சிந்தனையாலும் உயிராலும் அந்த தொழுகையில் இருந்தோமானா இல்லை, உடலால் மட்டும் இருந்தோம். அப்போது அந்த தொழுகை என்பது ஹுஷுவான தொழுகை இல்லை. விதிவிலக்கு இருக்குது, எல்லாரையும் சொல்லலை. நான்லாம் எப்படி தொழுவோம் தெரியுமா அப்படின்னு சிலருடைய மனசில் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், பயபக்தியோட சிந்தனையோட அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறோம் அப்படிங்கிற உணர்வோட தொழுகிறவங்களும் இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் அந்த சிந்தனையோட, கான்சன்ட்ரேஷனோட, கான்ஷியஸ்னஸோட, அந்த உணர்வோட தொழுகிறதுக்கு பேர் தான் உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை, ஹுஷுவோட தொழக்கூடிய ஒரு தொழுகை என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஹுஷு என்பது இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலும் இல்லை. இன்றைக்கி பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கிறத முதல்ல நம்ம மனசில் பதிவு வச்சுக்கிட்டு அந்த தலைப்புக்குள்ளே போகணும். அதனால் எத்தனையோ விஷயத்தை பற்றி பேசலாம். உதாரணத்துக்கு நோம்போடைய சிறப்பை பற்றி பேசலாம். நோன்பு வைக்கிறதுல எவ்வளோ சிறப்பு இருக்குது, மாதத்தில் 3 நோன்பு வைக்கிறதுல, அல்லது அரஃபா நோன்பு வைக்கிறதுல எவ்வளோ சிறப்பு இருக்குது. அரஃபா நாளில் பேசுகிறாங்கல்ல, ஆஷுரா நோம்போடைய சிறப்பை பற்றி பேசுகிறாங்க. அது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலும் எல்லாருமே கடைப்பிடிக்கிறோம். இப்போது பெரும்பாலும் அந்த சிறப்பு எல்லாருமே கடைப்பிடிக்கிறோம். தராவி தொழுகை பற்றியான சிறப்பு பேசப்படுது ரமதானுக்கு முன்னாடி. தராவி எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? பெரும்பாலும் எல்லாருமே கடைப்பிடிக்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள், சில அமல்கள் அது கட்டாய கடமையாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான நன்மை நாடி செய்யக்கூடிய தராவி போன்ற உபரியான அமல்களாக இருக்கலாம். அது எல்லாரும் கடைப்பிடிக்கிறோம். ஹுஷூன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறோம்ல, தொழுகையில் உள்ளச்சம். தொழுகையில் உள்ளச்சம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு கேட்டால் பெரும்பாலும் அது யார்ட்டையும் இல்லை. அதான் உண்மை. தொழுகையில் உள்ளச்சம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லைங்கிறது தான் உண்மையான யதார்த்தமான பதில். அதுதான் இதில் கவலையான, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் நம்ம பொதுவாக சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து நம்மிடத்திலோ அல்லது அந்த சமுதாயத்திடத்திலோ என்று நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. தொழுகை என்பது இருக்குதா, டிக் அடிக்கலாம். தொழுகை இருக்குது எல்லார்ட்டையுமே. எல்லார்ட்டையும் இல்லைனாலும் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட அக்கறை உள்ளவங்கள்ட்ட தொழுகை இருக்குது. ஃபஜர் இருக்கா, இருக்குது. துஹர் இருக்கா, இருக்குது. அசர், மக்ரிப், இஷா தொழுதோம். நோன்பு இருக்கா, ரமதானில் இருக்குது. அதை தாண்டி அரஃபா நோன்பு இருக்கா, டிக்கு போடலாம். நிறைய பேர் நோன்பு நோக்கிறோம். அதே போன்று ஆஷுரா நோன்பு. ஜக்காத்து கொடுக்குறோமா, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கொடுக்குறோம். ஹஜ்ஜு, உம்ரா பல்வேறு மக்கள் செய்கிறோம். முந்தைய காலத்தை விடவும் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் அதில் பெரிய ஒரு விழிப்புணர்வு. நிறைய மக்கள் ஹஜ்ஜு செய்கிறாங்க. சாமானியவர்கள்
ஏழை மக்கள் கூட இன்றைக்கி உம்ரா செய்கிறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெரும் பணக்காரங்க மட்டும்தான் ஹஜ் செய்வாங்க. உம்ராங்கிறதுலாம் ஒரு வழிமுறையிலே இல்லாமல் இருந்துச்சு. இந்தியா, தமிழ்நாடு மாதிரியான இடத்துலலாம் பெரும்பாலுமே அந்த உம்ராங்கிறதுலாம் ரொம்ப ரேர். அதான் வசதி இருந்தால் வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இன்னும் நல்ல விழிப்புணர்வு உள்ளவங்க, மார்க்க சிந்தனை உள்ளவங்க உம்ராவுக்கு போவாங்க. இந்த உம்ரா அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராக கூட, அப்படி ஒரு பேச்சை கூட நீங்கள் 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்க முடியாது. ரொம்ப ரேராக, ரொம்ப குறைவாகத்தான் மக்கள் போனாங்க, வசதி இருந்தவங்களுமே. அன்னன்னைக்கு உள்ள செலவுக்கு அன்னன்னைக்கு வசதி உள்ளவங்க இருக்க தான் செஞ்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 35,000 ரூபாய்க்கு நம்ம உம்ரா செஞ்சோம். இன்றைக்கி அதே 50,000, 60,000 ஆயிடுச்சு, 70,000, 80,000 ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த வசதி அவங்கள்ட்ட இருக்க தான் செஞ்சது, இன்றைக்கி அந்த வசதி இருக்கிறவங்கள்ட்ட இருக்க தான் செய்யுது. ஆக இபாதத்தில் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு முன்னேற்றமும், பள்ளியினுடைய சஃபினுடைய வரிசைகள் அதிகரித்ததெல்லாம் உண்மைதான். ஆக அமல்கள் என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. இது எல்லாமே எல்லா காலத்திலையும் மாஷாலா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்மிடத்தில் இல்லை அப்படிங்கிறத பெரும்பாலும் நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா தொழுகையில் இருக்கக்கூடிய உள்ளச்சம் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் எல்லாரும் டிக்கு போட முடியாது. இந்த விஷயத்தில் எல்லாரும் கை தூக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி எத்தனை வக்து தொழுதோம்? 5 வக்து தொழுதுருக்கோம். 5 வக்தில் எத்தனை வக்து நான் உள்ளச்சத்தோட, கவனத்தோட, உணர்வோட, சிந்தனையோட தொழுதேன்? எத்தனை பேர் கை தூக்குவோம்? இதுதான் யதார்த்தமான ஒரு கேள்வி. 5 வக்து எத்தனை பேர் தொழுதிங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே கை தூக்கிடுவோம். ஆல்மோஸ்ட் 5 வக்து தொழுதோம், சுன்னத் தொழுதோம். அந்த மாதிரி இந்த வருஷம் ரமதான் எத்தனை பேர் நோன்பு வச்சிங்க? எல்லாம் கை தூக்குவோம். எத்தனை பேர் தராவி தொழுதிங்க? எல்லாம் கை தூக்குவோம். எத்தனை பேர் குரான் ஓதுறீங்க? பெரும்பாலும் கை தூக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எத்தனை பேர் உள்ளச்சத்தோடு ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம், இன்றைக்கி தொழுகிறோம், இந்த இஷாவை தொழுகிறோம்? எத்தனை பேர் கை தூக்குவோம்? ஆக உம்மத்தில் இல்லாமல் போய்விட்ட, எதிர்பார்க்கப்பட்ட, அல்லாவாலும் அல்லாவுடைய தூதராலும் நமக்கு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்மிடத்தில் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அது இந்த உள்ளச்சந்தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கான காரணம் இருக்குது. அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதையும் நாம் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அவ்வலு இப்னு அபி ஷைபா எனக்கூடிய ஹதீஸ் நூலில் இது இடம் பெற்றிருக்குது. இப்னு அபி ஷைபா எனக்கூடிய ஹதீஸ் நூலில் ஆதாரபூர்வமான செய்தியாக இது இடம் பெற்றிருக்குது. அவ்வலு மா தஃப்கிதூன மின் தீனிக்கும் அல் ஹுஷூ. ரசூலா சொன்னாங்க, இந்த உம்மத்தில், என் உம்மத்து முதல்ல அது இழக்கக்கூடிய ஒரு விஷயம் அல் ஹுஷூ, பயபக்தி. தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளச்சம், அதை உம்மத்தார்கள் முதல்ல அதை இழந்துருவாங்க. வ ஆஹிரு மா தஃப்கிதூன மின் தீனிக்கும் அஸ்ஸலா. இந்த உம்மத்து கடைசியாக இழக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பது தொழுகை. முதல்ல இந்த உம்மத்து எதை இழந்துருவாங்க? தொழுகையினுடைய உள்ளச்சத்தை இழந்துருவாங்க. அப்போ தொழுகை இல்லாமல் இருக்குமா? இருக்கும். உள்ளச்சம் இல்லாமல் இருக்கும். அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. ஒரு காலம் வரும், அப்போது அந்த காலத்தில் உள்ளச்சத்தை இழந்துருவாங்க, வெறும் தொழுகையாக தொழுதுட்ருப்பாங்க. இன்னொரு காலம் வரும், இறுதி காலம் வரும், அப்போ அந்த தொழுகையும் இந்த உம்மத்தில் இல்லாமல் ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக உள்ளச்சம் இல்லாத தொழுகை நிலை என்பதை ஒரு அபாய நிலையாக, அது பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் இதை சொன்னாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அது யதார்த்தமாகவும் இன்றைக்கி இருக்குது. இதை 2 பேர் பேசிக்கிறாங்க. யார்? ஜுபைர் எனக்கூடிய ஒரு தாபிஈ. அவர் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட ஒரு செய்தியை கேட்குறார். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் ஒரு சஹாபி. இவங்கக்கிட்ட அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டேருந்து இவங்க கேட்ட ஒரு செய்தியில் சந்தேகம் இருக்கிறனால கேட்குறாங்க. அபுதர்தா எனக்கு ஒரு செய்தி சொன்னார், ஆனால் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சரியா தப்பான்னு தெரியல, அதனால் உங்ககிட்ட அதை சரிப்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜுபைருங்கிற ஒரு உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அபுதர்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹுஷூ எனக்கூடிய இந்த உள்ளச்சம் மக்களுடைய உள்ளத்திலேருந்து எடுக்கப்பட்டுருமாமே, அது முதலாவதாக அது எடுக்கப்பட்டுருமாமே, அப்புறம் மக்கள் ஹுஷூவே இல்லாமல் தொழுவாங்களாமே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இந்த ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழுகையில், இன்றைக்கி நம்மளோட தொழுகையில் கியாம் இருக்குல்ல, கியாம்னா என்ன? நிற்கிறது இருக்கா? இருக்குது. ருக்கு இருக்கா? இருக்குது. சஜ்தா இருக்கா? இருக்குது. ருக்குவோ சஜ்தாவோ இல்லாத ஒரு தொழுகை நம்மள்ட்ட இருக்கா? ஜனாசா தொழுகைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. பொதுவான தொழுகையில் ருக்குவோ சஜ்தாவோ இல்லாமல் நம்ம தொழுகை இருக்கா? இல்லை. ஆனால் ஹுஷு இல்லாமல் தொழுகை இருக்கா? இருக்குது. பெரும்பாலும் இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் இப்படி பிரித்து பார்க்க முடியாது.
சஹாபாக்கள் காலத்தில் ருக்கு இல்லாத தொழுகை, சைதா இல்லாத தொழுகை, ஹுஷு இல்லாத தொழுகை என்று அதை பிரித்து பார்க்க முடியாது. எல்லா தொழுகையிலும் ருக்குவும் இருக்கும், சைதாவும் இருக்கும், கியாமும் இருக்கும், திலாவத்தும் இருக்கும், திக்ரும் இருக்கும், அதில் எல்லாத்தோடு சேர்ந்து ஹுஷுவும் இருக்கும். ஆனால் இது இல்லாமல் போயிருங்கிற ஒரு காலம் வருங்கிறத ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இது ஜுபைர் ரஹமத்துல்லாஹி அலைஹி எனக்கூடிய இந்த தாபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது ஹதீஸ் அவர் கேள்விப்படல. எப்படி கேள்விப்படுறாரு? அபூ தர்தா அவர்கள் ஒரு உபதேசமாக சொன்னதாக கேள்விப்பட்டுட்டு உபாதா பின் சாமித் எனக்கூடிய இன்னும் தலை சிறந்த ஒரு சஹாபி, ஹதீஸில் நிறைய விளக்கம் உள்ள ஒரு சஹாபிகிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா உபாதா ரதியல்லான்னு நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கான். அண்ட் உபாதா பின் சாமித் ரதியல்லாஹு கால் என்ற ஹதீஸ் நூறுக்களில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போது உபாதா ரதியல்லான்னு சொல்கிறாங்க, இதில் சந்தேகம் அவங்களுக்கு, சதக் அபூ தர்தா, சதக் அபூ தர்தா, அபூ தர்தா உண்மை சொன்னார், என் சகோதரர் அபூ தர்தா அவர் உண்மையை சொன்னார் என்று சொல்லி அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. லவ் ஹதீஸு கபி அவ்வளி இல்மன் யுர்ஃபா மினன் நாஸ், மக்களிடமிருந்து முதலாக உயர்த்தப்படும் கல்வி அப்படின்னு சொன்னாங்க. மக்களிடமிருந்து முதலாக உயர்த்தப்படக்கூடிய ஒரு கல்வி, ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? அல் ஹுஷூ, ஹுஷூ தான். அது ரசூல்லாவுடைய ஹதீஸ் தான், ரசூல்லா சொன்ன உண்மை செய்தி தான். உள்ளச்சம் என்பது மக்களிடமிருந்து அது முதலாக அது எடுக்கப்பட்டு விடும். உள்ளச்சம் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? யூஷிக்கு அன் ததுகுல மஸ்ஜித் ஜமாஅத்தின், ஒரு பெரிய ஜாமியா மஸ்ஜிதுக்கு நீங்கள் போவீங்க, ஜமாத் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசலுக்கு நீங்கள் போவீங்க. ஃபலா தராஃபிஹி ரஜுலன் ஹாஷியா, அந்த ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளியில் ஒருத்தர் கூட உள்ளச்சத்தோடு தொழுவ மாட்டார். ஒருத்தர் கூட உள்ளச்சத்தோடு தொழுறன்னு சொல்லக்கூடிய பள்ளிகளும் உருவாயிருந்தாங்க. இன்றைக்கி சொல்லலாம், நம்ம பள்ளி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நமது அண்டை பள்ளிகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உள்ளச்சத்தோடு தொழுகிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் பெரும்பாலும் அந்த உள்ளச்சம் என்பது போய்விட்டது. தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாமுக்கு வேண்டுமானால் அந்த சிந்தனைகள் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் பின்னாடி தொழக்கூடிய மக்களுக்கு அந்த சிந்தனை, அந்த உணர்வு இருக்கான்னு சொன்னால் 100ல் எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதான் சொல்கிறேன், செல்ஃப் இவால்வேட் பண்ணிக்கிடுவோம். நம்ம எந்தெந்த தொழுகையை நம்ம சிந்தனையோட உள்ளச்சத்தோடு தொழுதோம் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா உள்ளச்சத்தோடு தொழுத சில வரலாறையும் நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். உள்ளச்சம்னா என்ன, ரசூல்லா உள்ளச்சத்தோடு தொழுத தருணங்கள் எது, சஹாபாக்கள் தொழுத தருணங்கள் எது பார்க்க தான் போகிறோம். அப்போது இது ஒரு முன்னறிவிப்பாகவே ரசூல்லா சொல்லி அபூ தர்தா ரதியல்லாஹு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உபாதா பின் சாமித் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு பள்ளிவாசலில் ஒருத்தர் கூட உள்ளச்சத்தோடு தொழுவ மாட்டார்ப்பா, அப்படி ஒரு காலம் வரதான் போகுது என்பதை அவங்க ஆச்சரியமாக என்ன செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த காலம் வந்து விட்டது. உள்ளச்சம் என்பது இன்றைக்கி பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் சுத்தமாக உள்ளச்சமே இல்லாததாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் வெறும் தொழுகை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தொழுகையும் உயர்த்தப்பட்டு விடும். அதற்கப்புறம் உலக அழிவுதான் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக உள்ளச்சம் இல்லாத தொழுகை என்பது வெறும் கூட்டை போன்று, கூடுன்னு சொல்லுவாங்களே, வெறும் கூடு உள்ள ஒன்றும் இல்லை, வெறும் கூட்டை போன்ற ஒரு தொழுகை தான் உள்ளச்சம் இல்லாத தொழுகை. அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன அந்தஸ்து இருக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய கலாம்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ உள்ளச்சம்னா என்ன, உள்ளச்சத்தை பற்றியான முன்னறிவிப்புகள் என்ன, அதில் உண்மையிலேயே நம்ம பின்தங்கி இருக்கிறோமா இல்லையாங்கிற உணர்வதற்கான செய்திகளை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து, குர்ஆனிலிருந்து உள்ளச்சத்தை பற்றி, தொழுகையினுடைய உள்ளச்சத்தை பற்றி அல்லாஹ் எங்கே பேசுகிறான், எப்படி பேசுகிறான் என்பதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அல் குர்ஆனினுடைய அத்தியாயத்தில் 1 சூரத்துல் முஃமினூன், முஃமின்கள், பிலீவர்ஸ், இறை நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது. 23வது சூரா. அந்த சூராவினுடைய முதல் 11 வசனங்கள் அது ரொம்ப பிரபல்யமானது தான். முதல் 11 வசனங்களை வைத்தே கூட சில சந்தர்ப்பங்களில் சில உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. மூமின்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லி அந்த சூராவுடைய ஆரம்பமே என்னென்னா, கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அப்போ ஓப்பனிங் சாப்டரே என்னென்னா, சாப்டருடைய ஓப்பனிங்கே என்ன அப்படின்னு சொன்னால், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா வெற்றியை பேசுகிறான். எதனால் வெற்றி, ஏன் வெற்றி என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான். வெற்றி அறிவிச்சிட்டான். அதாவது வெற்றி தோல்வி என்பது இறுதியில் தான் அறிவிக்கப்படும். அதான் உலக நீதி. எந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க எப்போ தெரியும்? ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் தான் தெரியும். சில நேரத்தில் முன்னணியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஓட் பேங்க் ஓப்பன் பண்ணதில் அங்கே வாக்குகள் அதிகமாக இருந்து முன்னிலையில் இருந்தவங்க பின்னடைவாகி இந்த அணி வெற்றி என்று அறிவிக்கப்படுறது சில நேரங்களில் நடக்கிறது தான். அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள், கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க ஜெயிக்க போகிறாங்களா அவங்க ஜெயிக்க போகிறாங்களா, இதுவா அதுவா, ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து சர்ப்ரைஸாக திடீர்னு பார்த்தோம்னா
இந்த அணி வென்று விட்டது, இந்த அணி வெற்றி, கோப்பையை வென்றது, ஆட்டத்தை வென்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வெற்றி என்பது இறுதியில்தான் தீர்மானிக்கப்படும், இறுதியில்தான் அறிவிக்கப்படும். இதுதான் உலக நேதி. அல்லாஹ் வெற்றியை ஆரம்பத்தில் அறிவிச்சிட்டான். சூரா மூமினூன்ல வெற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சுட்டு தான் விஷயத்தையே சொல்கிறான், எதனால் வெற்றி அப்படிங்கிறது. அப்போ மூமின்களுக்கு வெற்றிங்கிறது சந்தேகமா, அது சந்தேகத்துக்குரியதா, அது உறுதி இல்லையான்னு கேட்டால் உறுதி. மூமின்களுக்கு வெற்றி என்பது உறுதி. எழுதி வச்சுக்கிறங்க, வெற்றின்னு அறிவிச்சிட்டேங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எதன் அடிப்படையில், அவங்களுடைய தகுதி என்னங்கிறது அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லிகிட்டே வர்றான். அடுத்த வசனம் என்ன? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஃபீ ஸலாத்திஹிம் அவர்களின் தொழுகையில் காஷிஊன் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வெற்றியடையும் மூமின்களுடைய பண்பென்ன? அந்த தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. இந்த தகுதினால தான் அவங்க வெற்றியாளர் என்ற முதல் தகுதியாக இதை சொல்கிறான். இந்த வெரி ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த வெரி ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ். அவங்களுடைய தகுதி என்ன? மூமின்களுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா? தொழுகையில் அவர்கள் பயபக்தியோட, அந்த பைட்டி தக்வாவோட, உள்ளச்சத்தோட, கான்ஷியஸ்னஸோட, சிந்தனையோட, உணர்வோட அவர்கள் அதை ஆத்மீக ரீதியில் அதை உயிரோட்டத்தோடு தொழுவாங்க. இவங்க வெற்றியாளர்கள்னு சொல்கிறான். இதோட முடியுது. இதுக்கப்புறம் வருது அந்த முதல் செய்தி என்பதே ஆணித்தனமான செய்தி. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வெற்றியடையும் மூமினிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தகுதி இதுதான். இப்போ கேளுங்க, இப்போ திரும்ப நம்மளை யோசித்து பார்க்கணும். என்னிடத்தில் தொழுகை இருக்கிறது, தொழுகையில் உள்ளச்சம் இருக்கிறதா? வெற்றியடையும் மூமின்களுடைய முதல் தகுதியாக சொல்கிறான். முதல் குவாலிஃபிகேஷனில் நம்ம பாஸா ஃபெயிலா? இதை நாம் அடக்கத்தோடு கவலையோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் தொழுகை இருக்கிறது, ஆனால் தொழுகையில் உள்ளச்சம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுகீமூன ஸலா அப்படின்னு சொல்லலை, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள் சொல்லலை. அப்படி சொன்னால் எல்லாரும் கை தூக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் தொழுகைக்கு வந்துடுவேன், நான் கஷ்டப்பட்டு சுபுக்கு வந்துடுவேன், நான் சிரமத்திலே கூட தொழுதுருவேன், ஜமாத்து மிஸ் ஆகிட்ட கூட வீட்டில் நான் தொழுதுட்டு தான் தூங்குவேன், மாஷா அல்லாஹ், எல்லாம் தேறிடுவோம். ஆனால் அல்லாஹ் பாருங்கள், வெற்றிக்கான அளவுகோலை சொல்லும் போது தொழுவாங்கன்னு சொல்லலை. தொழுகிறது பெருமை இல்லை, தொழுகிறது பெருசு இல்லை, அதை பெருசாக சொல்லிக்காதீங்க. தொழுகையில் உள்ளச்சம் இருக்கா? தொழுகையில் தரம் இருக்கா? அப்போ குவாலிட்டி ஆஃப் ஸலா தான் இங்கே விஷயம். குவாலிட்டி இருக்குது. அந்த தொழுகையினுடைய தரம் என்ன? பயபக்தியோடு தொழுவாங்க. அப்போ அல்லாஹ் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறான். தொழுவாங்க விஷயம் கிடையாது. மூமின்கள்லாம் தொழாமல் வேறு என்ன செய்வாங்க? முஸ்லீம்னு சொல்லிட்டு, மூமின்னு சொல்லிட்டு தொழாமல் இருக்க முடியுமா? இல்லை நான் தொழுதுட்டேங்கிறத பெருசாக சொல்ல முடியுமா? தொழாமல் வேற எங்கே போகிற? தொழாட்டே தான் உனக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை ரசூலா சொல்லிட்டாங்களே, இஸ்லாத்தை விட்டு வெளியாயிட்டேன்னு ரசூலா சொல்லிட்டாங்களே. அப்போ வெற்றியடையும் மூமின்கள் தொழுவார்கள் கிடையாது. வெற்றியடையும் மூமின்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுடைய முதல் தரத்தை, முதல் தகுதியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்புறம் அது தொடருது. அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க, வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பாங்க, ஜினா எனக்கூடிய விபச்சாரத்தை விட்டு விலகி இருப்பாங்க, அமானிதத்தை பேணுவாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு திரும்ப ஏழாவதாக ஒரு தகுதியை சொல்லுவான். கடைசி என்ன சொல்லுவான்? வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்களுடைய எல்லா தொழுகையிலும் பேணி தொழுவார்கள். முதலும் அதுவே, இறுதியும் அதுவே. தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முதலாவதாக தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. வெற்றிக்கான முதல் படி, வெற்றியினுடைய கடைசி படி என்ன? அந்த எந்த கடைசி படிக்கு அப்புறம் நம்ம வெற்றிக்குள்ள நுழைய போகிறோம்? தொழுகையில் பேணி தொழுது, விடாமல் தொழுது, கன்சிஸ்டன்சியா, ரெகுலாரிட்டியா, அவங்க தொடர்ச்சியாக அவர்கள் அந்த தொழுகையை மேற்கொள்வார்கள். இதனால் அல்லதீன எரிசூன் அவர்கள் வாரிசுதாரர்களாக அவர்கள் ஆவார்கள். எதற்கு வாரிசுதாரர்கள்? எரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்க வாரிசாயிருவாங்க. போயிட்டு இந்த வாச வழியாக போயிட்டு பார்த்துட்டு அந்த வாச வழியாக வந்துடுன்னு சொல்லுவானா? ஹும் ஃபீஹா ஹாலிதூன். நிரந்தரமாக, பெர்மனண்ட்டாக, நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் அவங்க தங்கிடுவாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கானங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நிரந்தரமாக போகிறதுக்கு பேர் தான் என்ன? முதல் வசனத்தில் சொன்னது சொல்லுங்க, வெற்றி. அந்த வெற்றி அடைந்தவர்கள் யார்? மூமின்கள். மூமின்கள் என்றால் யார்? இந்த 7 தகுதி உள்ளவர்கள். அந்த 7 தகுதியினுடைய முதல் தகுதி என்ன? தொழுகையில் உள்ளச்சம். 7ஆம் தகுதி என்ன? தொழுகையில் விடாமுயற்சியாக, விடாமல் தொழுகையை கடைபிடிப்பது. இதற்கிடையில் சில பண்புகளையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதில் முதல் விஷயமும் இறுதி விஷயத்திலும் நம்ம கோட்டை விடுறோம். தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுகிறோமா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலும் இல்லை. தொழுகையை விடாமல் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகை விடாமல் தொழுகிறோமா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையாளி தான்.
எத்தனையோ நேரங்களில் ஃபஜர் அடி வாங்குது, எத்தனையோ வேலைகள் மூலமாக துஹர் போயிடுது, எத்தனையோ நேரத்தில் தூக்கத்தில் அசர் போயிடுது, எத்தனையோ நேரங்களில் பிஸி ஹவரில் மகரிபு காணாமல் போயிடுது, இஷா சில நேரங்களில் டயர்டில் காணாமல் போயிடுது, இல்லாமல் ஆகிறது. இப்படி நாம் தொழுதுட்டு இருந்தோம்னா நான் தொழுகையாளி அல்ல, நான் முஹாஃபிதுன் அல்ல, தொழுகையை பேணி தொழுபவர்கள் அல்ல. அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சும்மாலாம் வாக்களிக்கலை. அது சும்மா குச்சி முட்டாய் மாதிரி கிடையாது. அது அல்லாஹ் தகுதி பார்த்து கொடுக்குறான். தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுதீங்களா, தொழுகை விடாமல் ரெகுலராக தொழுதீங்களா, அதோடு சேர்ந்து வாக்குறுதியை பேணுவது, அமானிதத்தை பேணுவது, ஜக்காத் கொடுப்பது, தான தர்மங்கள் கொடுப்பது, வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பது, ஜினா போன்ற கொடிய பாவங்களை எல்லாம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்ந்திருந்தது, இந்த எல்லாம் ஒன்று சேர மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீ வாரிசு சொத்தாக எடுத்துக்கங்கிறான். கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கிடையாது. வாரிசு சொத்து கிடைக்கிறதுக்கு நம்ம எதாவது கஷ்டப்படணுமா? வாரிசு சொத்து 10 கோடியான வாரிசுக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னால் அந்த 10 கோடிக்கு நான் உழைப்பு செய்யணுமா? இல்லையே, தன்னால் கிடைச்சிருமே. தாய் தந்தை மரணத்துக்கு பிறகு அந்த வாரிசு சொத்து தன்னால் கிடைச்சிடும். அதுக்கு எந்த எஃபெக்டும் தேவையில்லை. அந்த 10 லட்சத்தை அந்த 10 கோடியை சம்பாரிச்சவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க. அது வாரிசு சொத்தை அடையிறவங்க என்ன செய்யலாம்? வீட்டில் படுத்துக்கிட்டே அதை வாரிசு சொத்தை அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி இந்த 7 தகுதி உடையவர்கள், இந்த 7 பண்புக்கு சொந்தக்காரர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனந்தர சொத்தாக, வாரிசு சொத்தாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அதனுடைய தகுதி என்ன? முதலிலும் இறைவன் சொன்னது தொழுகையை, இறுதியிலும் இறைவன் சொன்னது தொழுகையை. அங்கே தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்ற ஒரு செய்தியோடு இறைவன் விடவில்லை. தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், தொழுகையை விடாமல் கடைபிடிப்பார்கள். இந்த 2 தகுதி இருந்தால் அவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தின் பின்னணியில் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நுணுக்கமான ஃபத்வாக்களை, செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அந்த இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தின் பின்னணியில் சொல்கிறாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு இறைவன் நிபந்தனையாக இங்கே சொல்லியிருப்பது தொழுகையில் உள்ளச்சத்தை. முதல் நிபந்தனை, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், த வெரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் உள்ளச்சத்தோடு ஒருவர் தொழக்கூடியவராக இருக்கணும். இதை வச்சு சொல்கிறாங்க, தொழுகையில் உள்ளச்சம் என்பது வாஜிப், அது வாஜிப் ஆகும். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, தொழுகையில் உள்ளச்சத்தோடு ஒருவர் நிற்க வேண்டும் என்பது தொழுகையினுடைய வாஜிபுகளில் ஒன்று. எப்படி தொழுகையினுடைய ஃபர்துகள் என்று சில விஷயங்கள் இருக்குது, தொழுகையினுடைய வாஜிபுகள் என்று சில விஷயங்கள் இருக்குது, தொழுகையினுடைய சுன்னத்துகள் என்று சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபர்தான அம்சத்தை விட்டுட்டோம்னா தொழுகையே கூடாது. வாஜிபான அம்சம் என்பது அந்த ஃபர்துக்கு அடுத்தபடியானது, கிட்டத்தட்ட ஃபர்துக்கு நெருக்கமானது. அதை விடக்கூடாது. முதல் அமர்வை போன்று 4 ரக்காத் தொழுகையில் 2 ரக்காத் அத்தையாவது ஓதுறமே அது வாஜிபானது. அதை விட்டுட்டோம்னா நம்ம சஜ்தா செய்ய கூட என்னது செஞ்சு ஆகணும். அப்படியேப்பட்ட ஒரு வாஜிபான அம்சத்தில் இருப்பதை போன்று சுப்ஹான ரப்பில் அதீம் என்பதை 3 தடவைகளோ 7 தடவைகளோ 10 தடவைகளோ அதற்கு மேற்பட்ட தடவைகள் சொல்வது சுன்னா. ஆனால் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு தடவை சொல்வது வாஜிப். சுப்ஹான ரப்பில் அதீம் என்பதையோ சுப்ஹான ரப்பில் ஆலா என்பதையோ சட்ட ரீதியில் இதெல்லாம் வாஜிபானது. ஒருத்தர் ஒரு தடவை கூட சொல்லலாம் அவர் வாஜிபை கடைபிடிக்கலை, அப்படி மறதியாக ஒரு சிந்தனையில் ருக்குக்கு போனார், ஒரு தடவை கூட சொல்லாமல் எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோமே, அவர் சஜ்தா செய்யணும். ஏன்? அவர் வாஜிபை விட்டுட்டார். இது சட்டம். இதே மாதிரி வாஜிபான ஒரு அம்சமாக ஹுஷு என்பது இருக்கிறது. ஆனால் ஹுஷு இல்லாமல் தொழுதனால சஜ்தா செய்ய முடியாது. ஏன்னா அது செயலால் வெளிப்படுவதல்ல. சுப்ஹான ரப்பில் அதீமோ சுப்ஹான ரப்பில் அலாவோ அது வார்த்தையால் சொல்வதால் செயலால் வெளிப்படுவது. ஒரு ஆக்ஷனை நம்ம விட்டோம்னா சஜ்தா செய்வோம். ஹுஷு என்பது மனம் சம்மந்தப்பட்டது. சில நேரத்தில் நம்ம ஹுஷுவோட தொழுதா கூட ஹுஷு இல்லாமல் தொழுதோம்னு நினச்சிக்குவோம், ஹுஷு இல்லாமல் தொழுதுட்டு கூட ஹுஷுவோட தான் தொழுத நினச்சிக்குவோம். அதனால் அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஆனால் இறைவனிடத்தில் ஒரு அங்கீகாரம் அந்த தொழுகைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாஜிபுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. எனவே தொழுகையில் உள்ளச்சம் என்பது அது அவசியமாக கடமையாக பேணப்பட வேண்டிய ஒன்று என்பதாக இந்த இடத்தில் மாமேதை சட்டக்கலை வல்லுனர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூரா முஃமினுடைய வசனத்தின் பின்னணியில் விளக்கத்தில் அவருடைய ஃபத்வாவையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள், தொழுகையின் உள்ளச்சம் என்பது மேலதிகமான ஒரு அம்சம் அல்ல, அது அலங்காரமான ஒரு அம்சம் அல்ல, அது ஒரு அடிஷ்னலான ஒரு குவாலிட்டி அல்ல, அது மேண்டட்டரியான ஒரு குவாலிட்டி. அது அவசியமாக ஒரு கண்டிஷனாக திகழக்கூடிய ஒரு நிபந்தனையை போன்று திகழக்கூடிய ஒன்று. அதை தொழுகையில் நம்ம பேண வேண்டும் என்பதை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால் அதுதான் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பாக சொன்னாங்க, இந்த உம்மத்து ஹுஷுவோட தொழுவாங்க. இந்த உம்மத்து இழக்கக்கூடிய முதல் அம்சம் அந்த ஹுஷுவாக இருக்கும், இறுதி அம்சம் அந்த தொழுகையாக இருக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் உள்ளச்சத்திற்கு இடையூறு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தடை செய்தார்கள்.
உள்ளச்சம் என்பது வர வேண்டும் என்பதற்காகத்தான் உதாரணத்துக்கு தொழுகையில் கவனமும் சிந்தனை இருக்கணும், கான்சன்ட்ரேஷன். இந்த உள்ளச்சங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. உள்ளச்சங்கிறது பல விஷயங்கள் உள்ளடங்கியது. உள்ளச்சங்கிறது மன ரீதியில் எடுக்கும்போது அல்லாஹ் பார்க்குறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறோம், அல்லாஹ்க்காக தொழுகிறோம், அந்த பயத்தோடு தொழுகிறது. இது விஷயம் இருக்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்வுக்காக தொழுதுருக்கோங்கிற அந்த சஜிதாவுடைய இடத்த மட்டுமே பார்க்குறது, ஃபோக்கஸ். அதுக்காக தான் அது கற்றுத்தரப்பட்டுச்சு. ஏன் சஜிதாவுடைய இடத்தையே பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி நின்று அந்த பார்வை விஷயத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. கிப்லா முன்னோக்கி தொழுவுங்க அப்படின்னு ரசூலை சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம முன்னாடி பார்ப்போம், அப்புறம் இங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு பார்ப்போம், என்ன செஞ்சுட்டே இருக்கும். நம்மளுடைய கை, நம்மளுடைய கண் அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சஜிதாவுடைய இடத்தை மௌதி ஓ சஜிதா, அந்த சஜிதாவுடைய இடத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது எதற்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அப்போ தான் கவனம் இருக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த சிந்தனை, அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அப்போ தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஓர்முகப்படுத்த முடியும். நான் தொழுகையில் நிற்கிறோம், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். அதனால தான் அதை தாண்டி யார் போனாலும் வந்தாலும் நம்மளுக்கு சிந்தனை இல்லை. அதனால தான் ஒரு மனிதர் அல்லாஹ்வோட உரையாடிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக தான் அவர் சஜிதா செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே ஒருத்தர் கடந்து போனால் ரசூலுல்லாஹ் அதை பயங்கரமாக கண்டிக்கிறாங்க. 40 ஆனாலும் அவர் அதை கடந்து செல்ல மாட்டார். அதற்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை அவர் அறிவாரையானால் 40 ஆனாலும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 40 நாட்களா, 40 வருடங்களா, 40 மணி நேரமா என்பது தெரியாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒரு லிமிட்டை கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தோட சேர்த்து புரியுங்க. அப்போ அவர் சஜிதா வரைக்கும் அவருடைய இடமாக நினைத்து எனக்கும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டுக்கான ஒரு இடமா அவர் மனநிலையில் வைத்து நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் குறுக்கால வந்தார்னா அவருடைய தொழுகையின் உள்ளச்சத்தில் அவர் இடையூறு செய்து விட்டார். அவர் மேலே ஏறலைங்க. இடிக்கிற விஷயத்தையே தள்ளி விடுற விஷயத்தையும் இங்கே சொல்லலை. அவர் பாட்டு குறுக்கால தான் போகிறாரு. அவர் சஜிதா செய்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு மூமின் அந்த இடத்த பார்த்து அந்த சிந்தனையோடு அல்லாட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிற சிந்தனையில் பேசிகிட்டு இருக்கும்போது நூலை அத்து விட்டு போன மாதிரி அல்லாவுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட், ஒரு நூலை போன்ற அந்த கான்டாக்டை அத்தை விட்டுட்டு போகிற மாதிரி ஒருத்தர் குறுக்களை போகிறனால தான் அதுக்கு பெரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் அவருக்கு பெரிய ஒரு தண்டனை வச்சுருக்கான். அந்த விளைவை அவர் தெரிந்து கொண்டால் 40 ஆனாலும் அவர் கடந்து போக மாட்டார், வெயிட் பண்ணுவார். இன்றைக்கி ஒரு நிமிஷத்துக்காக கூட நம்மளால் பொறுக்க முடியல. இப்படி பார்க்குறது, மெதுவாக தொழில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கடக்குன்னு ஓடிடுறது. இது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இதை நம்ம எதை நம்ம ஸ்பாயில் பண்ணோம்? அவருடைய ஹுஷுவா ஸ்பாயில் பண்ணோம். ஏன்னா ஹுஷு என்பது தொழுகையினுடைய ஒரு அம்சம். எந்த அளவுக்கு அவங்க ஹுஷுவா இருக்கிறாங்க இல்லைங்கிறது வேற. ஆனால் எதுக்கு இந்த சட்டம் வந்திருக்குது? இந்த சட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீ ஹுஷுவோட தொழுதுட்டு இருப்பேங்கிறத அல்லாஹ் ரசூல் புரிஞ்சனால தான் இந்த சட்டத்தை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்னமோ சிந்தனையில் தொழுதுட்டு இருக்கோம். இடையில ஆடு போனால் என்ன, மனுஷன் போனால் என்னங்கிற சிந்தனை எல்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த தொழுகை அர்த்தம் இல்லாத தொழுகை. அந்த லெவலில் நம்ம மாறிட்டோன்னு சொன்னால் அது நம்ம இடத்துல ஏற்பட்ட பின்னடைவு. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம், நீ தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு அவசர தேவைக்காக போகிறவங்க கூட உன்னுடைய சஜிதாவுடைய இடத்துக்கு முன்னாடி அவன் கடந்து போகக்கூடாது. ஏன்? உன் சிந்தனை அதுக்கு எடுத்து விடும். ஏனென்றால் தொழுகை என்பது முனாஜத்துல் மூமின். அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய உரையாடல், கான்வர்சேஷன் பிட்வீன் வர்ஷிப்பர் அண்ட் வர்ஷிப். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அடியானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் அது. அந்த அடிப்படையில் அதை நம்ம சிந்திக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அதை ஆக்கப்பட்டிருக்குங்கிறத இங்கே நம்ம யோசிக்கணும். அதனால் அதற்கு இடையூறு ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் பெரும் அதற்கான கண்டனங்களை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஏன்? அது ஹுஷுவுக்கானது. அப்போ அதுவும் ஹுஷுவில் இருக்குது. அப்போ சிந்தனை ரீதியாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறங்கிறது இருக்கணும், பார்வை ரீதியாக அது அங்கே தான் இருக்கணும். ஏன் கை கட்டணும்னு சொல்லப்பட்டிருக்குது? அது ஒரு சிந்தனை நம்மளுக்கு தருது. அல்லாஹ் முன்னாடி நம்ம கை கட்டி இருக்கிறோம். அதை நான் நெஞ்சுக்கு மேலே கட்டவா கீழே கட்டவாங்கிறதுல சண்டை போட்டு என்ன செஞ்சிடறோம்? நம்ம இயலாமல் போயிடுறோம். அது இங்கே விஷயம் கிடையாது. ஹதீஸில் வந்த செய்திகளிலே எது சிறந்த செய்தியாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்களோ அதை ஒரு கருத்து எடுத்து நம்ம பாட்டு பின்பற்றிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதில் நோக்கம் என்ன? அல்லாஹ் முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கிறோங்கிறது தான் அது. அப்போ கையை கட்டு அப்படின்னு சொன்னது ஒரு சிந்தனைக்காக. கிப்லாவை முன்னோக்குங்கள், ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றான், நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வை நீங்கள் காண முடியும். அங்கே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் ஒரு திசைக்கு உட்பட்டவன் அல்ல. ஆனால் ஏன் கிப்லா பார்த்து தொழுறோம்? சிந்தனை ஓர்முகப்படுத்துகிறோம். அப்போ நம்மளை ஓர்முகப்படுத்துகிறோம். கிப்லாவை முன்னோக்குறோம், நிற்கிறோம், வரிசையில் கோணல் மல்லல நிற்காம ஒரே மாதிரி நிற்கிறோம். அதுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கோணலாக நாம் நின்றால் உள்ளச்சம் கிடைக்காது. தொழுகை நிறைவேறிடுங்க, தொழுதரலாம் நம்ம. ஆனால் தொழுகையிலுடைய ஒரு ஓர்மை, ஒரு சிந்தனை முன்பின்னாக நின்றா கிடைக்காது. அதனால் ரசூலா திரும்பி நின்று பார்த்து சரி பண்ணுறாங்க. ஒழுங்கா நில்லுங்க, குதிங்கால பார்த்து சரியாக நில்லுங்க, பின்னாடி இருக்கக்கூடாது, முன்னாடி இருக்கக்கூடாது என்ற விஷயம். இது எல்லாமே யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வரதுக்கான
முன் ஏற்பாடு, வரிசையில் சரியாக நிற்பது, காலை முன்னோக்கி நிற்பது, கிப்லாவை முன்னோக்கி நிற்பது, தொழுகையை தக்பீர் கட்டி கையை கட்டி நிற்பது, பார்வையை சஜிதாவுடைய இடத்துல பிளேஸ் பண்ணுறது, இது எல்லாமே தொழுகையில் ஓர்மையை நமக்கு கற்றுத்தருவதற்காக கற்றுத்தரப்பட்ட சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள், அம்சங்கள். இதில் தவறு செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரில் நீங்கள் ஹதீஸை பார்த்துருப்பீங்க. சஹாபாக்கள் தங்களை மறந்து என்ன செய்கிறாங்க, தொழுகும் பொழுது வானத்தை பார்க்குறாங்க. திறந்த கூரையில் தானே அவங்க தொழுதாங்க. சில நேரங்களில் தான் மேலே என்பது மூடப்பட்டிருக்கும், சில நேரங்களில் ஓப்பன் ஸ்பேஸாகவும் இருக்கும். பிற்காலத்தில் தான் அதெல்லாம் கட்டப்பட்டு பள்ளிவாசலுடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்தது. அப்போது சில நேரத்தில் சஹாபாக்கள் மேலே பார்க்குறாங்க. அப்போ மேலே பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா, தொழுகைனா என்ன, அல்லாஹ்வோட பேசுகிறது, அல்லாஹ்வோட உரையாடுறது, அதில் எந்த அளவுக்கான ஒரு பயபக்தி, ஒரு உள்ளட்சத்தோடு நம்ம நிற்கணும். மேலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு அறிவுரையாக தொழுகையில் சஜிதா இடத்த பாருங்கள், இந்த மாதிரி மேலே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லலை. தொழுகையில் ஒரு மனிதர் பார்க்க வேண்டிய இடத்த பார்க்காம, சிந்திக்க வேண்டிய சிந்தனை இல்லாமல் அவர் பாட்டு கவனத்தை சிதற விட்டு மேலே பார்த்துட்டு இருக்காருன்னா இது ஒரு அர்த்தமற்ற செயல். இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முசீபத்து. இது ஏன் காலத்திலே வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா பால் அக்வாமின், சிலருக்கு என்ன ஆணுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கண்டிக்கும் ஸ்டைலே இதுதான். நேருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க, யார் மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. சிலருக்கு என்ன தான் நடந்துச்சான் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு அழகான ஒரு முறை. பமா பால் அக்வாமின், சிலருக்கு என்ன தான் நேர்ந்தது, எர்ஃபவுன் அபுசாரம் இலசமா, அப்பப்போ தொழுகும்போதுக்கு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொழுகையில் வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்திட்டு இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனையா அவங்களுக்கு, ஏன் இப்படி செய்கிறாங்களாம்? ஃபஷ்தத்த கவுலுஹு ராவி, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், இப்படி கேட்டுவிட்டு நபி அவர்களால் கோபத்தை அடக்க முடியாமல் சற்று தடிப்பமாக அவர்களை கண்டித்தார்கள். கடினமாக அவர்கள் ஒரு கண்டிப்போடு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படி தொழுகும் பொழுது வானத்தை பார்க்குற செயலை நிறுத்தி கேட்டும், அவுல யுக்தஃபன் அபுசாரஹும், அல்லது அல்லாஹ் அவருடைய பார்வையை போக்கி விடுவான். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. புகாரியுடைய செய்தி, புகாரினுடைய ஒரு செய்தி. அப்போது தொழுகையில் மேலே பார்க்குறது என்ன செயல், இது என்ன அனுச்சா இவங்களுக்கு, எதுக்கு இப்போ வானத்தை பார்த்து நிற்கிறாங்களாம், என்ன அல்லாஹ் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி, என்னது எதுக்கு வானத்தை பார்க்குறாங்க, இதை நிறுத்திக்கட்டும், இந்த செயலை நிறுத்திக்கிட்டு, இல்லைன்னா அல்லாஹ் அவங்களோட பார்வையை போக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டு சஹாபாக்கள் இந்த இடத்துல கண்டிச்சாங்கிற சஹீஹ் புகாரியில் பார்க்குறோம். ஏன் தொழுகை என்பது என்ன, எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. இப்போ சஜிதாவுடைய பார்க்கணும், கவனத்தோடு தொழுவணும் என்ற ஒரு கட்டுப்பாடையும் ஒரு முறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிறகு சிலர், இது இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்களாக இருக்கலாம், விளங்காதவங்களா இருக்கலாம், ஒரு மூத்த சஹாபாக்கள் யாரும் இப்படி செய்ய போகிறதில்ல, யார் என்ற பேர் இடம் பெறல. அப்போ சொல்கிறாங்க, இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இப்படிலாம் செய்யாதீங்க. அப்போ இதனால் தொழுகை முறிஞ்சிருமா? நிச்சயமாக முடியாதுங்க. ஆனால் எது முறியும், எது போகும், எது பாலாகும்? உள்ளட்சம் பாலர். மேலே பார்த்துட்டு ஒருத்தர் கவனமாக நிற்க முடியுமா? எப்போ ஒருத்தர் மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ, தொழுவும் போது எப்போ ஒருத்தருக்கு ரிமோட் எடுத்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவர் மேலே பார்வை போயிடுச்சோ, அந்த ரிமோட் மேலே பார்வை போயிடுச்சோ, ஃபேன் ஆஃப் ஆகிட்டு மெதுவாக சுற்றிட்டு இருக்கிறது மேலே பார்வை போயிடுச்சோ, இப்படி பள்ளிவாசலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் மேலேயோ, சுவர் மேலேயோ, இல்லை நடந்து போகிறவர் மேலேயோ, வர்றவர் மேலேயோ எப்போ பார்வை போயிடுச்சோ அவர் இழந்துட்டார். எதை இழந்துட்டார்? தொழுகை இழக்கலை, ஹுஷு இழந்துட்டார். அப்போ சஜிதாவுடைய இடத்தை விட்டுட்டு எப்போ நம்ம வர்றவங்க போகிறவங்களையும் மற்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு நம்ம நோட்டை விட ஆரம்பிச்சிட்டோமோ, ஹுஷுவை இழந்துட்டோம். என்றைக்கும் பாருங்கள், தொழுவும் பொழுது எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அதுக்கு ஏதோ பெருசாக வாட்ச் பண்ண வந்ததுக்காக அவங்கள நியமித்த மாதிரி வர்றது போகிறது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு புசுன்னு ஓதிட்டு இருப்பாங்க. ஏன்னா தன்னால் ஆட்டோமேட்டிக் மிஷினாக என்ன செய்கிறது, சூறா ஓத ஆரம்பித்து வளமையாக ஓதக்கூடிய சூறா வல்லசுரோ இன்னாத்தைனாவோ குலுல்லா வகதோ அது பாட்டு வரும், அதோட ஓதிட்டு ருக்குக்கு போயிடுவாங்க. இப்படி தொழுகிறது என்பது ஒரு உள்ளட்சமான ஒரு அர்த்தமுள்ள தொழுகை இல்லை. இப்போ வானத்தை பார்க்குறவங்களுக்கு சிந்தனை இருக்காது. அதனால் ரசூலா சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ட இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோமே, சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருந்தால் எப்படி கண்டிச்சிருப்பார்கள்? இதனால் தொழுகை முறிய போவதல்ல. எந்த இமாமின் கருத்தின்படியும் ஒரு கருத்து வேறுபாடு கூட கிடையாது. பார்வை சிதறி விட்டவர்கள் தொழுகை முறிந்து விடும் அப்படின்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோ ஏதேனும் ஒரு மதுஹப் ரீதியில் கூட ஒரு கருத்து இருக்கானா? கிடையாது. ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்டனம். ஏன்னா உள்ளட்சங்கிறது சாதாரணது கிடையாது. உள்ளட்சத்தை சாதாரணமாக விட்டுட்டாங்கன்னா அப்புறம் உள்ளட்சமே இல்லாமல் தொழுகையை அடிப்படை இல்லாத உசுர் இல்லாத தொழுகையாக மையத்து தொழுகையாக தொழக்கூடிய நிலைமை வந்துடும். அது பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு முசீபத்து என்ற ஒரு ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கண்டனத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதையும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தொழுகையில் கையை தூக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில சஹாபாக்கள் கையை உயர்த்தினாங்க. இது சஹீஹ் முஸ்லீமில் இருக்குது.
கையை உயர்த்தக்கூடிய விஷயத்தில் குதிரை வாழை தூக்குற மாதிரி என்ன கையை தூக்குறீங்க? சில செய்திகள் வருது, சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்லும்போது கையை தூக்கியும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்லும்போது கையை தூக்கக்கூடிய ஒரு வளமையை சிலர் செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்ன குதிரை கையை தூக்குவதை போன்று நீங்கள் கையை தூக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தொழுகையில் நீங்கள் நின்றால் அமைதியாக நின்று நீங்கள் உஸ்குனு ஃபிஸ் ஸலா, தொழுகையில் இந்த அசைவுகள்லாம் இருக்கக்கூடாது. ஆடல், அதாவது இது ஒரு அசைவு தானே, இந்த மாதிரியான ஒரு அசைவுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. உஸ்குனு ஃபிஸ் ஸலா, தொழுகையில் நிதானமாக அமைதியாக தொழுங்கள். இந்த நிதானம் அமைதி எதுக்காக சொல்லப்படுது? ஹுஷூக்காக, அந்த பயபக்தியோடு அந்த சிந்தனையோட தொழுகிறதுக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சாங்க. இது முஸ்லீமில் வருது. அப்போது இந்த புகாரியுடைய ஹதீஸ்கள், இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன? உள்ளச்சம் நீங்கும்படியான ஒரு செயலை பார்வையாலோ கரத்தாலோ செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து, இது போன்று இனி செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சஹாபா பெருமக்களை கண்டித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக அந்த அளவுக்கு உள்ளச்சம் என்பது தொழுகையில் பேணப்பட வேண்டிய ஒரு அவசியமான இன்றியமையாத விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையினுடைய வெகுமதி நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை இப்போதைக்கு நம்ம குறிப்பிடுறதா இருந்தால் அதே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தானே இந்த செய்தியை சொன்னது உண்மை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி உண்மை என்பதாக உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல. அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் 26,998 ஹதீஸாக இருக்குது. முஸ்னத் அஹ்மதில் அவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குது. 26,998 ஹதீஸாக முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்குது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், மன் தவத்தா, எவர் ஒருவர் உது செய்தாரோ, ஃபஹ்சன உதுவாஹு, அழகாக உது செய்தாரோ, எதையுமே நேர்த்தியாக முறையாக செய்யணும். அதான் இஸ்லாம். ஏனோதானமாக செய்கிறது இறைவன் விரும்ப மாட்டான். உதுவில் கூட அழகாக செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. நம்ம உது அழகாக இருக்கா, அதுக்கு ஒரு தனி வகுப்பு எடுக்கணும். நம்ம செய்யக்கூடிய உது என்ன லட்சணத்தில் இருக்கிறது, எந்த ரீதியில் இருக்கிறதுங்கிறது உண்மையிலே அதுவும் ஒரு கவலைக்கிடமானது தான். தண்ணியை திறந்து விட்டு அது பல லிட்டரு ஓடிட்டுருக்கும், அதில் விரயங்கள், அதில் என்ன செய்கிறோம், அதில் ஒரு தண்ணி விரயமாகிறதுங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு அக்கறை இல்லை. அது அழகான உது அல்ல. பல லிட்டரை செலவு பண்ணி செய்யக்கூடிய உது என்பது நிச்சயமாக அது அழகான உது அல்ல. அதில் பல பேர் ஃபெயில் ஆயிடுறோம், அது தவறு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அழகாக யார் உது செய்வார், அதில் வேறு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லணும், மணிக்கட்டு வரைக்கும் கழுவணும், அப்புறம் 3 தடவைகள் பல் விளக்க வேண்டும். அதை மிஸ்வாக்கை பயன்படுத்தி பல் விளக்குவது விரும்பத்தக்கது, மிகவும் சிறந்தது. அல்லது குறைந்தபட்சம் விரலால் பல் விளக்கினா நல்லா எல்லா பல்லுலையும் படுற மாதிரி, சும்மா இப்படி பண்ணிவிட்டு வாய் கொப்பளிக்கிறது இல்லை, எல்லா பற்களிலும் படுற மாதிரி தேய்க்கணும். நல்லா வலது கையில் தண்ணியை அள்ளி 3 தடவை வாய் கொப்பளிக்கணும், வாய் ஃபுல்லாக வர்ற மாதிரி. ஏதாவது வாயில் ஏதாவது ஒரு துகள்களோ அல்லது ஒரு வாடையே இருந்தாலும் அந்த வாய் கொப்பளிக்கிறது மூலிமா அது அந்த வாடையும் போயிடணும், அந்த சின்ன அந்த பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் போயிடணும். இந்த அளவுக்கு வாய் கொப்பளிக்கணும். அப்புறம் 3 தடவைகள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். அதுக்கப்புறம் 3 தடவைகள் முகத்தை கழுவணும், இங்கேருந்து இது வரைக்கும் முழுசாக முகம் நனையணும். அப்புறம் 3 தடவைகள் வலது கரத்தை எல்போ வரைக்கும், முழங்கை வரைக்கும், அப்புறம் இடது கரத்தை, அதுக்கப்புறம் தலையை முழுக்க மசாஜ் செய்யணும். காதையும் அந்த ஈரத்தோடு வச்சு மசாஜ் செஞ்சுட்டு கரண்டை கால் வரைக்கும் கழுவணும். இதுதான் அழகான உது. இதை நிதானமாக 3 தடவைகள் செய்தால் இது அழகான ரசூலுல்லாஹ் காட்டு தந்த உது. இதே ரீதியில் நம்ம உது செய்கிறோமாங்கிறதும் பல நேரத்தில் இல்லாமல் தான் போயிடுது. அவசரம் என்னைக்கு தான் இப்போ அவசரம் இல்லை, என்னைக்கு தான் நம்ம நிதானமாக செய்ய போகிறோம். எப்போவுமே என்ன தான் செய்கிறோம், அவசரங்கிற இதில் கடன்னு சொல்லி ஒரு 10 செகண்ட்லேயே என்ன செஞ்சிடறோம், உது செஞ்சு முடிச்சிடும். வேகமாக செஞ்சாலும் அதை நிரப்பமாக செய்கிறதுங்கிறது இருக்குது. வேகமாக உது செஞ்சாலும் முறையாக அதை பேணி, சுண்ணத்தை பேணி நம்ம 3 தடவைகள் செய்யக்கூடியதை செய்து நம்ம தண்ணீரை வீணடிக்காமல் செஞ்சாலும் தப்பு இல்லை. சில பேர் மணிக்கணக்கில் உட்காந்து உது செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுவும் சிறந்ததல்ல. உட்காந்து 2 நிமிஷத்துக்கு தண்ணியை திறந்து விட்டு உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த ரீதியில் உதுவை நாம் செய்ய வேண்டும். அதை அழகான உது என்று ஹதீஸிலே சொல்லித்தரப்பட்டிருக்கு. அப்போ அதை செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு நம்ம வர்றது அழகான உது. முதலில் பிஸ்மில்லா, உது செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன். இது துவா. இதை தாண்டி உதுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யார் எந்திரிச்சிடாதீங்க, மஜ்லிஸை முடிக்கல. இது உது செஞ்சதுக்கப்புறம் ஓதலாம், அப்படி ஒரு செய்தி இருக்குது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் உட்பட மார்க் அறிஞர்களால் சரியான ஹதீஸாக துவாவாக அடையாளம் காட்டப்பட்டது. இது எத்தனை பேர் ஓதி இருக்கும்?
வாழ்நாள் எத்தனை தடவை இதை கடைப்பிடிச்சிருக்கிறோம்? எல்லாருக்கும் தெரியும் இந்த துவா. ஆனால் இந்த துவா ஒது செஞ்சதுக்கப்புறம் ஓதலாம். மாஷா அல்லாஹ். அப்போது இந்த மாதிரி ஒதுவில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, இதை தெரிந்து புரிந்து அதை நம்ம ஓதுறோம் பார்த்தீங்களா, இது அழகான ஒது. அப்போ பிஸ்மில்லாவை தவறாமல் சொல்லி ஒதுவனுடைய அம்சங்களை அழகாக செய்து கடைசியில் இந்த துவாவையும் சில சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செய்யணும், ஓத தான் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படி யார் அழகாக ஒது செய்து பிறகு தொழுவாரோ அந்த தொழுகை ரசூலா சொல்கிறாங்க, ரகாயத்தைன் அவ் அர்பாயின், 2 4 சுன்னத்தான தொழுகைகள் 2 அல்லது ஃபஜ்ர் ஜும்மா போன்ற தொழுகைகள் 2 அல்லது அர்பாயின் 4 என்பதில் லுஹர் அசர் இஷா போன்ற தொழுகைகள் வருது. 2 4 தொழுகிறாரு. யுஹ்சினு ஃபீஹிமா அஸ்ஸிக்ர வல் ஹுஷூஅ வந்துருச்சு வார்த்தை. அந்த தொழுகையில் திக்ருகளையும் ஹுஷூவையும் அவர் அழகுபடுத்தினார். அதை என்ன செய்கிறாரு, அழகுபடுத்தினார். அப்போ திக்ருகளை அழகுபடுத்துதல் என்று சொன்னால் ஓத வேண்டிய அதுக்காறுகளை முறையாக ஓதினார். தக்பீர் கட்டினதுமே ஓதக்கூடிய துவா இருக்குது, அதுக்கப்புறம் ருக்கூவில் ஓதக்கூடிய துவா இருக்குது, சஜ்தால ஓதக்கூடிய துவா இருக்குது, அத்தஹியாத் என்று ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அதுக்கார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அதுக்கார வாழ்நாள் முழுக்க ஓதலை. இதை நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூவில் சுப்ஹான ரப்பில் அஸீமை தாண்டி சுப்ஹான ரப்பில் அஸீம் வபிஹம்திஹி ஓதிருக்காங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹ் மக்ஃபிர்லி ஓதிருக்காங்க, சுப்ஹூன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் ஓதிருக்காங்க, சுப்ஹானதில் ஜபரோத்தி வல் மலக்கூத் வல் கிப்ரியாய் வல் அஸ்மா ஓதிருக்காங்க, அல்லாஹும்ம லக ரகாத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து ஹஷா லக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸ்மி வ அஸபி வ மஸ்தகல்ல பிஹி கதமி என்ற துஆக்கள் ஓதிருக்காங்க. ஹிஸ்னுல் முஸ்லிம்னு இதெல்லாம் பார்க்கலாம். அரிதான விஷயம் இல்லை. நம்மளுடைய ஆப்பில் இன்றைக்கி வந்துருச்சு சின்ன சின்ன பாக்கெட் சைஸ் புக்காக ஹிஸ்னுல் முஸ்லீம் வந்துருச்சு. அது இல்லாத பள்ளிவாசலே கிடையாது. மாஷா அல்லாஹ். ருக்குவில் நபி அவர்கள் ஓதியது துவாக்கள் அப்படின்னு நீங்கள் போட்டாலே கூகுளில் நீங்கள் ஆதரப்பூர்வமான துவாக்கள் திக்ருகளை போட்டாலே இதெல்லாம் வந்துடும். மாஷா அல்லாஹ். இதையெல்லாம் ஓதிருக்கேன். இதுதான் திக்ரை அழகுபடுத்துவது. அப்போ ஒரே திக்ரை ஓதாமல் அரைச்சமாகவே அரைக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை பல்வேறு வார்த்தைகளை புகழ்கிறோம். இப்படி ருக்குவில் சஜ்தாவில் ருக்குவிலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் 2 சஜ்தாக்கு இடையில் அத்தையா செலவாதுக்கு பிறகு ஓதக்கூடிய கேட்கக்கூடிய துவாக்களை பல்வேறு துவாக்கள், இப்படி திக்ரை அல்லாஹ்வின் நினைவுக்குற விஷயத்தை ஒருவர் அழகுபடுத்துவாரோ அப்போ அவரோட தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை இல்லை, ஆட்டோமேட்டிக் மிஷின் தொழுகை கிடையாது. அப்படியே தொழக்கூடிய ஒரு கடமை கழிக்கக்கூடிய தொழுகை இல்லை. அவர் திக்ரை அழகுபடுத்துறார் அப்படின்னா சிந்தனையோட, ஆர்வத்தோட, பிரியத்தோட, அந்த முஹப்பத்தோட தொழுகிறாரோ. வல் ஹுஷூ அந்த வார்த்தையும் ரசூலா சொல்லிட்டாங்க. ஹுஷூ பயபக்தியும் அந்த தொழுகையில் அவர் கொண்டு வருவாரோ. அப்போனா அந்த கான்ஷியஸ்னஸோட, அந்த சிந்தனையோட, அந்த பயபக்தியோட, பயநிலையோட, அச்ச நிலையோட தொழுவாரோ. சும்மஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸ வஜல். இப்படி ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுது அல்லாட்ட அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அஃபர் அல்லாஹ் அவரையும் மன்னித்து விடுவான். ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உட்பட இதை ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக ஒரு மனிதர் 2 ரக்காத் தொழுதா போதும் அல்லது 4 ரக்காத் தொழுதா போதும். அந்த தொழுகை குவாலிட்டியான தொழுகையாக இருந்துச்சுன்னா, அது ஒதுவுலேருந்து கொண்டு வர்றாங்க, அந்த ஒதுவும் குவாலிட்டியாக செஞ்சுருக்கணும். ஒதுவை ஏனோதனமாக செஞ்சிடக்கூடாது. ஒதுவையும் சிந்தனையோடு பரிபூர்ணத்துவத்தோடு செய்து ஒரு 2 ரக்காயத்தோ அல்லது 4 ரக்காயத்தோ சிந்தனையோடு அழகான திக்ருகளோடு ஒருவர் தொழுது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ அல்லாஹ் மன்னிப்பதற்கு அந்த தொழுகை தரமான தொழுகையாக இருக்க வேண்டும். அந்த தரம் என்பது உதுவிலிருந்து ஆரம்பித்து திக்ருகளிலும் அந்த ஹுஷூவிலும் இருக்கிறது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான மற்ற விஷயத்தை சொல்லலை. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நிற்றல், ருக்கு செய்தல், சஜ்தா செய்தல், மற்ற அதுக்கார்களை ஓதுதல், இதெல்லாம் அம்சங்கள் எல்லாம் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆக நபி அவர்கள் இதில் நமக்கு கற்றுத்தர வரக்கூடிய விஷயம் என்பது, ஒரு மூமினோட தொழுகையிலே இது ஒரு அம்சமாக இருந்தால் அதற்கு பல சிறப்புகளும் இருக்கிறது. அது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய தொழுகையை கொண்டு அல்லாஹ் பெரும் பெரும் பாவங்களை மன்னிச்சானாங்கிறதெல்லாம் நம்ம ஆதரவு வைக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம்ம தொழுகை மூலமாக நம்ம பாவங்கள் மன்னிக்க பண்ணோன்னா, ஹுஷுவான தொழுகைக்கும் ஹுஷு இல்லாத தொழுகைக்கும் நேரம் வேறுபட போகிறதில்ல. எப்படி தொழுதான் தொஹர் தொழுகை 10 நிமிஷம் தான் தொழுக போகிறோம். எப்படி தொழுதான் அசருக்கு நம்ம அந்த 10 நிமிஷத்தை தான் செலவு பண்ண போகிறோம். அதை ஹுஷுவோட தொழுதமா ஹுஷுவோட இல்லாமல் தொழுதாமா, அதில் தான் ஷைத்தான் நம்மளை ஜெயிச்சுட்டு போயிடறான். நீ வந்துட்ட நின்றுட்ட, உன்னை நான் மையத்தான் நிற்க வைக்கிறேன், உனக்கு எந்த அங்கீகாரம் உனக்கு அல்லாட்ட இருக்காது, அவன் ஜெயிச்சிடுறான். நிற்க தான் செய்கிறோம், தொழுவு தான் செய்கிறோம். ஆனால் அது அந்த தொழுகை மையத்தான தொழுகை. மையத்தான தொழுகை என்ன, ஹுஷு இல்லாதது. இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தொழுகையினுடைய ரூஹ் என்பது ஹுஷு. பல அறிஞர்கள் சொல்லுவாங்க தொழுகையினுடைய ரூஹு ஸலா என்பது அல் ஹுஷு. தொழுகையினுடைய உயிர் என்பது பயபக்தி. பயபக்தி இல்லாத தொழுகை என்பது ஜனாசா தொழுகை மாதிரி. அதாவது அந்த தொழுகையே ஜனாசா தொழுகை கிடையாது. அந்த தொழுகையே என்னதான், மையத்து தான். அது
அட்டு அது ஒன்றுமே கிடையாது, அது வெச்சு பேப்பர் காகிதத்தை போன்று என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால் 2 ரக்காத்துக்கு நம்ம 2 நிமிஷம் செலவு பண்ணுறோம், அந்த 2 நிமிஷத்தை சிந்தனையோட கான்சன்ட்ரேஷனோட தொழுவணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதை கையில் விட்டுறோம், அதை கை விட்டுறோம். அதனால் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ ரக்காத்துகள் தொழுகிறோம், ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய ஒரு அருளை, அல்லாஹ்வுடைய ஒரு மன்னிப்பை, மகஃபிரத்தை நாம் பெறாதவர்களாக ஆகிவிடுகிறோம். இந்த இடத்தில் ஷைத்தான் நம்மை வீழ்த்துகிறான் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இதுவும் ஒரு பெரிய தலைப்பு தான். இது வரைக்கும் ஒரு சில செய்திகள் தான் பார்த்துருக்குறோம். இதுலேயும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவுரைகளும் சஹாபாக்களுடைய சில முன் உதாரணமான சில சம்பவங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம அடுத்த அமர்வில் தொடருவோம். இன்னை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உம்மத்தில் முதலாவதாக நீங்கப்படக்கூடியது என்பது ஹுஷூ தான். அந்த ஒரு எச்சரிக்கை நம்மிடத்தில் வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்த்தது தொழுகையில் அல்லாஹ் தஆலா உள்ளச்சம் அதாவது சொர்க்கவாசிகள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொல்லும் பொழுது உள்ளச்சத்தோடு தொழுபவர்கள், விடாமல் தொழுபவர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான். அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தொழுகையில் உள்ளச்சம் தவறக்கூடிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு குறுக்கே செல்பவர்களை கண்டித்தது, பார்வையை மேலே உயர்த்துவர்களை கண்டித்தது, கைகளை அசைத்து கொண்டிருப்பவர்களை கண்டித்தது. இது எல்லாம் உள்ளச்சத்தை பாழாக்கக்கூடிய ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டனத்தை பெற்று தந்த விஷயங்கள். ஆக இதன் மூலமாக தொழுகையில் உள்ளச்சம் என்பது எவ்வளோ இன்றியமையாதது, அது அவசியமானது, அது அடிப்படையானது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நமது வாழ்வில் தொழுகையில் உள்ளச்சத்தை நாம் கொண்டு வருவதற்கு, உள்ளச்சமுள்ள தொழுகையாக நாம் கடைபிடிப்பதற்கான நசீபை அல்லாஹ் தஆலா வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நமக்கு தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இப்போலிருந்து இதை கடைபிடிப்போம். அடுத்தடுத்த அமர்வுகள் மூலமாக இதில் இருக்க வேண்டிய மேலதிகமான விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டு அதையும் அடுத்தடுத்த அமர்வுகளுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாம். சொன்ன விஷயத்தை நாம் சரியான முறையில் புரிந்து அதன் மூலமாக வாழ்க்கையிலும் நமது தொழுகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.